வணக்கம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 8. ஸோ இந்த வீடியோவில் பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 தொடர்பாக 100% உறுதியான தகவல்கள், சரிங்களா? ஆனால் இந்த தகவல்களை நான் பிப்ரவரி ஜனவரி மாதமே சொல்லிட்டேன். எந்த ஒரு நேஷனல் மீடியாவும் சொன்ன முதலாவது யூடியூபர் சேனல் என்னுடையதான். டனீஸ் வியூவில், டனீஸ் டோக்கில், என்னுடைய 3வது சேனல் டனீஸ் வாய்ஸில், இந்த 3 சேனல்லையுமே நான் இந்த தகவலை சொல்லியிருப்பேன். இது நான் பிப்ரவரி மாதம் சொன்னது. அதுக்கப்புறம் போன மாதம் கூட நான் சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு மாதமே சொல்லி கொண்டு இருந்ததான். அப்பெல்லாம் எந்த நேஷனல் மீடியா, பெரிய பெரிய நேஷனல் மீடியா அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் வேற மாதிரி சொன்னார்கள். இப்போ நம்ம சொன்னதான் கடைசியாக நடந்திருக்கு. இப்போ நான் சொன்னதையும் அவங்க இப்போ திரும்ப சொல்லியிருக்காங்க. சரி, என்ன விடயம்? கமல்ஹாசன் அவர்கள் தொடர்பான பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 அது தொடர்பான உண்மையும் பொய்களும், சரிங்களா? அந்த விடயத்தை இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அதுல உண்மையான விடயம் என்ன அப்படின்னா, எல்லா நேஷனல் மீடியாக்களும் எல்லா யூடியூபர்ஸும் சொன்னது என்னன்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 8 கமல்ஹாசன் அவர்கள் நடத்த இல்லை. கமல்ஹாசன் அவர்கள் அமெரிக்காவுக்கு போறாங்க, கமல்ஹாசன் அவர்கள் அமெரிக்காவில் இருப்பாங்க. இந்த பிக் பாஸ் வேணாம், அவர் அரசியலை பார்க்கணும், சினிமாவை பார்க்கணும், சினிமா படங்கள்ல பிஸியா இருக்காரு, அதே நேரத்தில் அமெரிக்காவில் வேக் இருக்கு, ஸோ அதனால இந்த பிக் பாஸ்ல இருந்து விலகிட்டாரு அப்படின்னு ஒட்டுமொத்த பேரும் 99% பேரும் இந்த சோஷியல் மீடியாவில் சொல்லியிருந்தாங்க. நான் மட்டும் அந்த தகவலை சொல்லவே இல்லை, அடிச்சு சேலஞ்ச் பண்ணி சொன்னேன், சரிங்களா? என்னுடைய டெனிஸ் வியூ வீடியோக்களை பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே நேரத்தில் நான் இன்னொரு விடயம் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த நேஷனல் மீடியாவா இருக்கட்டும், இப்போ அப்டேட் சொல்ற யூடியூபர்ஸா இருக்கட்டும், இதே வாய்கள் இன்னொரு 2 கிழமை 3 கிழமையில கமல்ஹாசன் தான் கோஸ் பண்ண போறாரு அப்படின்னு நான் சொன்னதை சொல்வார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப 2-3 நாள் அதைத்தான் சொல்றாங்க. கமல்ஹாசன் உறுதியாளர், கமல்ஹாசன் நடத்துறாரு, கமல்ஹாசன் நடத்த போறாரு. ஸோ இது நான் பெருமையா சொல்லிக்கிறேன், சரிங்களா? ஒரு தகவலை நம்ம ஒருத்தருக்கு கொடுக்குறோமோ, ஒரு 10 பேருக்கு கொடுக்குறோமோ, 100 பேர், 1000 பேர், லட்சம் பேர், கோடி பேருக்கு கொடுக்குறோமோ, அந்த பார்க்குறவங்க அவங்களுடைய டைமையும் டேட்டாவையும் ஒதுக்கி பார்க்குறாங்கல்ல. ஸோ அப்போ நம்ம செய்கிற தொழிலுக்கு நான் உண்மையாக கரெக்டாக அந்த டீட்டெயிலை கொடுத்துருக்கேன் அப்படின்னுக்குள்ள எனக்கு பெருமையாக இருக்கு. வேறு யாருமே இதை பண்ணல, சரிங்களா? 4 வருஷமாக நம்ம அதை தான் பண்ணுறோம். பெஸ்ட்டாக இருக்குது நம்மளுடைய குவாலிட்டி அப்படின்னுக்குள்ள நான் பெருமைப்படுறேன். ஸோ பிக் பாஸ் 8 தமிழ் நம்ம பிப்ரவரி மாதம் சொன்னது போல் கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸ் சீசன் 8 கோஸ் பண்ண போகிறாங்க, நடத்த போகிறாங்க. இது உண்மை, சரிங்களா? இதுக்குள்ள சில பேர் அடிச்சு விடுறாங்க. இந்த பாண்டியராஜன் சார் அவர்களுடைய படம் இருக்குல்ல, என்ன படம் ஞாபகம் இல்லை, இந்த ரோட்ல இருக்கிற பைத்தியத்தை எல்லாம் அப்படியே வேனுக்குள்ள எழுதிக்கிட்டு போய் குளிப்பாட்டி போட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து கொடுத்து போட்டு ட்ரைனிங் கொடுப்பாரு. இப்படின்னா 1 கோடி, இப்படின்னா 2 கோடி, இப்படின்னா 300 கோடி அப்படின்ற மாதிரி அப்படிதான் ஒருத்தன் இஷ்டத்துக்கு கதை வர்றான். என்னன்னா, கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்த பிக் பாஸ் சீசன் 8 நடத்துறதுக்கு ஒருத்தன் சொல்றான் 200 கோடி, இன்னொருத்தன் சொல்றான் என்னன்னா 250 கோடி, சரியா? ஸோ அதில் இருக்க உண்மை என்னன்னு பார்த்துடலாம். பிக் பாஸ் சீசன் 7 நடத்துவதற்கு கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்த 100 கோடியிலிருந்து 125 கோடி, அது கூட உறுதியாக இல்லை, உண்மையா இவ்வளவுதானாண்டு, சரிங்களா? ஆனா அதை கொஞ்சம் நம்பலாம், சரியா? ஏனென்னா விக்ரம் படம், லோகேஷ் அண்ணா அவர்களுடைய விக்ரம் படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு. அதன் மூலம் கலெக்ஷன் வந்துட்டு. ஸோ அப்ப அந்த வேல்யூ கமல்ஹாசன் அவர்களுக்கு அப்படி ஒரு ஹிட் கொடுத்தவர் ஒரு பிக் பாஸ் போன்ற ரியாலிட்டி ஷோவை நடத்தக்குள்ள அவருக்கு அவ்வளவு கொடுக்கப்பட்டது அப்படி என்பதை நம்ம நம்பலாம். பட் இன்னும் அது கன்ஃபார்ம் ஆக இல்லை. 100 கோடியிலேருந்து 125 130 கோடி என்னவோ உண்டு. ஆனா இப்ப கமல்ஹாசன் அவர்களுடைய இது அப்படின்னு பார்க்கக்குள்ள ஒரு பக்கம் கிட்டத்தட்ட 85 to 90% பேர் இந்த பிக் பாஸ் பார்க்கின்ற தமிழ் மக்கள், பிக் பாஸ் ரசிகர்கள், ஐயா இந்த சீசன் 8 அதாவது நல்லா இருக்கட்டும், கமல்ஹாசன் அவர்கள் இந்த ஷோவை நடத்த வேணாம் அப்படின்னு சொல்லுகின்ற பிக் பாஸ் பார்க்கின்ற இல்லத்தரசிகளும் இல்லத்தரசர்களும் பிக் பாஸ் ரசிகர்களும் தான் அதிகம். கிட்டத்தட்ட 80% மேல, சரிங்களா? இது எல்லா மீடியாவுக்கும் தெரியும். காரணம், சீசன் 7 கமல்ஹாசன் அவர்கள் நியாயம் இல்லாம பண்ண விடயம். பிரதீப் பெண்ணனி அப்படின்னு ஒரு அப்பாவிக்கு அவர் பண்ண உச்சக்கட்ட துரோகம். மாயா
அண்ட் மாயாவோட குரூப்புக்கு கமல்ஹாசன் அவர்கள் ஒவ்வொரு வீக்கெண்டும் தூக்குன சொம்பு. மக்களை மதிக்காம மாயாவுக்கு செய்த சேவை. மாயா, ஜோவிகா, பூர்ணிமா, நிக்ஷன், விஜய் வர்மா இப்படியான அந்த ஒரு குரூப்பிசம் உள்ளவர்களுக்கு இவர் வந்து ஒரு லீடர் மாதிரியும் செய்த சேவை. இதனாலே மக்களுக்கு அந்த சீசன் வெறுக்கப்பட்டது. சொல்ல போனா பிரதீப் போனோன்னா அந்த ஷோவை பார்க்காம விட்டவர்கள் பல பேர். எல்லாத்துக்கும் காரணம் கமல்ஹாசன் அவர்கள். அப்படி இருக்கைக்குள்ள மக்கள் வந்து இவர் வந்து இந்த ஷோவை நடத்தவேனா நீங்க படங்களை பாருங்க அப்படின்றதான் மக்களோட இது. வேற யாராவது போடுங்க அப்படின்றதான் மக்கள் பக்கத்தில் இருந்த இது. சோ மக்கள் மத்தியில் கமல்ஹாசன் அவர்களுக்கான பிக் பாஸ் சீசன் 8 நடத்துவதற்கான கேள்வி ஒரு 10% 15% தான். மீதி 85 to 80% வந்து கமல்ஹாசன் வேணாம் அப்படின்றத தான் சொல்லி கொண்டு வந்தார்கள். சரிங்களா, இது ஒரு பக்கம். சரி, இவர் நடித்த படங்கள் அது என்ன மாதிரி இருந்துச்சுன்னா, கல்கின்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் அமிதாப் பச்சன் சார் அவர்கள் தான் ஹீரோ மாதிரி இருந்தாங்க. நம்ம பிரபாஸ் அவர்களும் வந்து செகண்ட் ஹீரோ மாதிரி. பட் பிரபாஸ் அவர்களுடைய படம் தான். இங்கே கமல்ஹாசன் அவர்கள் கடைசி ஒரு 10 நிமிஷத்தில் வருவார். அது நம்ம உற்று பார்த்தா தான் தெரியும், ஆனால் இது கமல்ஹாசன் அப்படின்னு. பட் அது பெருசா பேசப்படலை அந்த கேரக்டர். அதுக்கப்புறம் இந்த இந்தியன் பாகம் 2 அப்படின்னு ஒரு படம் பல கோடிகள் போட்டு 7 வருஷமா இந்த பிக் பாஸ் சீசன் 1 2017 அந்த ஷோ நடக்கல. அதோட ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல சங்கர் சார் வந்து இந்த இந்தியன் பாகம் 2 நடத்தலாம் அப்பதான் டீல் போடுறாங்க. 2024 அப்ப வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஆனா மக்கள் மத்தியில கண்டிப்பா எதிர்பார்ப்பும் இல்ல. படமும் வந்து 3 நாள் கூட வந்து 3-4 நாளுக்கு மேல ஓடவே இல்லை. மிகப்பெரியதொரு தோல்வி. சரியா, அப்படி இருக்கைக்குள்ள கமல்ஹாசன் அவர்கள் இப்ப வருகின்ற ஒரு பிக் பாஸ் சீசன் 8 சீசன் 7 மக்களிடம் தோல்வி, மக்களிடம் வெறுக்கத்தக்க சீசனா சீசன் 7 அமைஞ்சது. தமிழ் பிக் பாஸ்ல நடந்த 7 சீசன்லையும் சீசன் 7 தான் மக்கள் வெறுத்தார்கள். அதற்கு காரணம் கமல்ஹாசன் அவர்கள். ஒரு பக்கம் படத்திலையும் இவருக்கு அடி தோல்வி. இவருக்கு மக்களிடம் இருந்த இந்த ஷோவை நடத்துவதற்கான கேள்வியும் வந்து ரொம்ப கம்மி. அப்படி இருக்கேக்குள்ள எப்படி இப்படி பைகள் சொல்ல முடியும்? விஜய் டிவி தமிழ் பிக் பாஸ் டீம் கமல்ஹாசன் அவர்களை கெஞ்சுறாங்க. நாங்க 300 கோடி 350 கோடி கூட தர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. கமல்ஹாசன் அவர்கள் எனக்கு 200 கோடி 250 கோடி நடத்தினா தான் வருவேன் என்று சொல்லி அதை வந்து தமிழ் பிக் பாஸ் டீம் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப கமல்ஹாசன் அவர்களுக்கு 250 கோடி 200 கோடி அவர் தான் நடத்த போறார் அப்படின்னு வர்ற தகவல் முற்றிலும் போய். சரிங்களா, அவருக்கான சம்பளம் வந்து போன சீசன் 6-7 அது நடத்திக்குள்ள எவ்வளவு இருந்துச்சோ அதுதான். சரிங்களா, இந்த 200 கோடி 250 கோடி எல்லாம் முற்றிலும் வந்து இல்லை. அதே நேரத்தில் தமிழ் பிக் பாஸ் டீமோ விஜய் டிவியோ கெஞ்சி எல்லாம் இல்லை. சரிங்களா, இது வந்து இப்போ பிக் பாஸ் 8 தமிழ் தொடர்பாக போற விடயங்களோட உண்மைத்தன்மை இதுதான். அடுத்தது போட்டியாளர்கள் விவரம் பற்றிய சில தகவல்கள் போது அதற்கான வீடியோ இன்று மதியம் அல்லது மாலையில் வந்து வரும். என்னுடைய முதலாவது சேனல் டனீஸ் வியூ, இன்றிலிருந்து அதிலும் தொடர்ந்து வீடியோக்கள் வரும், அதையும் பாருங்க. 3வது சேனல் டனீஸ் வாய்ஸ், முடிஞ்ச அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரிங்களா, நன்றி.